என்ன தெரிகிறது சிகப்பு கலர்ல ஒரு டப்பா? மாதுளம் பழம் உரிக்கும் மிஷின் இதுதானா அது? ஓகே ஓகே, இதுதாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். வாங்க அதை வாங்கி பார்த்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். மாதுளம் பழம் உரிக்கிறதுல அப்படி என்ன கஷ்டம் இருக்கு? ரெண்டா கட் பண்ணி கரண்டி வச்சு டப்பு டப்புன்னு தட்டினா உழப்போகுது. எங்க விழும்? பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் விழும், சோஃபா கடியில, சேர் கடியில, அந்த உரிச்ச இடமே செக்க செவேல்னு ஆயிடும். அப்படி இல்லைன்னா தட்டுறோன்ற பேர்ல கையை முக்காவாசி தட்டிப்போம். இந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லாம மெஸ் ஃப்ரீயா மாதுளம் பழம் உரிக்கிறதுக்கான ஒரு மிஷின் தான் இது. அழகா மாதுளம் பழத்தை ரெண்டா கட் பண்ணி ஒரு பாதி இப்படி கவுத்து வச்சு மேல அந்த சிகப்பு கலர் முடிய போட்டு டப்பு டப்புன்னு தட்டணும்னா அழகா எல்லா மாதுளம்பழ மணிகளும் அந்த பவுல்லே கலெக்ட் ஆயிடுதுங்க. which is சீரியஸா வந்து ஒரு மெஸ் ஃப்ரீயான ஆப்ஷன் மாதுளம்பழம் உரிக்கிறதுக்கு. நமக்கு பிளட் கவுண்ட் கம்மியா இருக்குன்னா டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றது மாதுளம்பழம் சாப்பிடுங்க அப்படின்றது தான். அட் அ டைம் பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் எடுத்த வீடியோல ஒரு 10-12 மாதுளம்பழம் அட் அ டைம் நான் உரிச்சேன். அந்த இடம் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. சீரியஸா எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். ஏன்னா நான் கொஞ்சம் மெஸ்ஸியான பர்சன். ஸோ நான் இது எனக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.